ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டின்னருக்கு கோதுமை மாவில் செஞ்ச பரோட்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கேப்சிகமில் செஞ்ச கிரேவி வச்சுருக்கேன். இது எப்படி செஞ்சேன், இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் என்னென்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கேப்சிகம் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க கேப்சிகம்மு. இதை நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க பொடியாக. தக்காளி 3 எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் நிலக்கடலை தோல் எடுத்து அதுக்கு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 இப்போ நம்ம வறுக்கணும். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எள்ளையும் நிலக்கடலையும் போட்டு லேசாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது நல்ல பவுடராக ஆகும் இது ரெண்டுமே. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மறுபடியும் ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச உடனேயே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு இதையும் இடித்து சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன தக்காளி இதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின வாட்டி இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பூரிக்கும் நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம்மை இதோடு சேர்த்துக்கலாம். கேப்சிகம்மை மெல்லிசாக நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போன வாட்டி நம்ம அடுத்ததாக இது கூடவே கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். இதுவும் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். இப்போ பொடி பண்ணின எள்ளும் நிலக்கடலை அந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கிளறி விடும் போது கொஞ்சம் திக்காகவே வரும். இன்னி கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு திக்கான கிரேவி வர வரைக்கும் கிளறி விடுங்க. நம்ம சப்பாத்தி, பூரிக்கு எப்பயும் போல் குருமா, உருளைக்கிழங்கு மசாலா அப்படி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சம் போல் லெமன் ஜூஸு அதையும் இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ சூப்பரான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக புதினா இலையும் மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கேப்சிகம்மை பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கரலாம். ஆனால் அப்படி சேர்க்கும்போது ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ மேலே இந்த பீஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சப்பாத்தியை பிட்டு இதில் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவியோட. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்ச பரோட்டாவோட நான் சர்வ் பண்ண போகிறேன். வாங்க இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். 2 பரோட்டா எடுத்து வச்சுட்டேன். ஒரு பவுல் வச்சு அதில் நான் சமைச்சிருக்க இந்த கேப்சிகம் கிரேவியை வச்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.